நிறைய பேர் கேட்குற கேள்வி, இஸ்ரவேல் எப்படி ஒரு பெரிய வல்லரசா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. Why is Israel a superpower in the world அப்படின்னு கேட்பாங்க. இஸ்ரவேலை குறித்து பேசும்போது இஸ்ரவேலுக்கு சுற்றிலும் இருக்க நாடுகளை குறித்தும் பேசணும். இப்போ மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் there are 22 Arab nations. இந்த அரப் நேஷன்ஸ் எல்லாமே வந்து இஸ்ரேவேலை சுற்றி தான் இருக்குது. இந்த அரப் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், சவுதி அரேபியா, ஜார்டன், ஈரான், ஈராக், சிரியா, லெபனான், அப்படி இருக்கிற அரப் நேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை எப்போவுமே வந்து எப்போ அழிக்கலாம் இல்லைன்னா இஸ்ரேல் எப்போ விழும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க நேஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம். அதை தவிர வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 57 முஸ்லீம் நேஷன்ஸ் இருக்கிறதா ஒரு கணக்கு சொல்லுது. இந்த முஸ்லீம் நேஷன்ஸ்க்கும் இஸ்ரேல் ஒரு பெரிய நண்பன் கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன் கிடையாது. இவங்களும் இஸ்ரேல் வந்து ஒரு சஸ்பீஷியஸ் பார்வையில் தான் பார்ப்பாங்க, எப்போ நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு தான் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ இத்தனை நாடுகள் 22 அரப் நேஷன்ஸ், 57 முஸ்லீம் நேஷன்ஸ் இருக்கும்பொழுது இவங்க மத்தியில் இஸ்ரேல் இப்போவும் தலை நிமிர்ந்து நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய காரணங்கள் வந்து பல. முதல் காரணம், as a Christian, as a preacher, I want to say this, இஸ்ரவேலினுடைய மிகப்பெரிய வல்லமை என்பது ஜீவனுள்ள தேவன் அவர்களுக்கு துணையாக நிற்கிறார். அதுதான் மிகப்பெரிய வல்லமை. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை குறித்து பேசணும். IDF, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்னுடைய கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் கிளாஸ் மிலிட்ரிஸ் இன் த வேர்ல்ட். அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற ஒரு நேஷன் அவங்க பார்த்தீங்கன்னா சைபர் வார்ஃபேரில் அவங்கள மிஞ்ச வேறு நாடுகள் இருக்கான்னு தெரியல. இதே மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிலிட்ரி ரொபாட்டிக்ஸ், இதிலெல்லாம் வந்து ரொம்ப கைதேர்ந்த ஒரு பவர், ஒரு லீடர் நேஷன் இந்த இஸ்ரேல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டில் டேங்க்ஸ், மெர்காவா அப்படின்னு ஒரு பேட்டில் டேங்க் இருக்குது. இது இஸ்ரேலிலேயே அவங்க உண்டாக்குன ஒரு பேட்டில் டேங்க். அது ரொம்ப பவர்ஃபுல் ஒரு பேட்டில் டேங்க் கூட. அது மட்டும் இல்லை அவங்களுடைய உசி சப்மெஷின் கன் இருக்குது, AK-47 சொல்கிறோம் இல்லையா. AK-47 ரஷ்யாவில் உண்டு பண்ணது. ஆனால் உசி சப்மெஷின் கன் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதேமாதிரி அவங்களுடைய UAVs, அது பார்த்தீங்கன்னா அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், இந்த ட்ரோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது ரொம்ப வேர்ல்ட் கிளாஸ். அவங்க இப்போ சமீபத்தில் கூட அவங்களுடைய ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூத்தீஸ் அவங்க வார்லெல்லாம் அவங்க யூஸ் பண்ண அந்த அயன் டோம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஈரானுடைய மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்தின, அதெல்லாம் அழிச்சு போட்ட அவங்களுடைய அயன் டோம் பார்த்தீங்கன்னா வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு, ஒரு மிலிட்ரி கட்டமைப்பு. அது எங்கிருந்து மிசைல் வந்தாலும் அதை விதின் ஃபியூ மினிட்ஸ் கணித்து எங்கிருந்து வருதுன்னு பார்த்து அதனுடைய ட்ராஜெக்டரி, அதனுடைய ஸ்பீடு எல்லாம் டிட்டர்மின் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து மிசைல் அனுப்புகிற ஒரு கேப்பபிலிட்டி வந்து அன்மேட்ச்டு. வேர்ல்ட்லேயே வேறு எந்த நாட்டுக்கும் அது இருக்கிறதா எனக்கு தெரியல. சமீபத்தில் அவங்க வந்து அவங்களுடைய மிலிட்ரியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க இன்னொரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அயன் பீம்னு பேர். அயன் டோமை விட அயன் பீம் வந்து அடுத்த லெவல் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அயன் டோமை வந்து அவங்க வந்து எக்யூப் பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா இட் ரிக்வயர்ஸ் thousands of dollars. ஒவ்வொரு வாட்டியும் அதை உபயோகப்படுத்தும் போது ஏராளமான செலவு ஆகுது. ஆனால் அந்த அயன் பீம் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அயன் பீமுடைய கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று, இட்ஸ் வெரி எக்கனாமிக்கல். இங்கே thousands of dollars செலவாகிற இடத்துல இங்கே வந்து ரொம்ப நான் படித்த ஒரு ரிப்போர்ட்டின் படி ஒரு முறை அயன் பீமை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னா அதுக்காக ஒரு செலவு $2 அப்படின்னு நான் படித்தேன். இது என்ன பண்ணுது, மிசைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வானத்திலேயே அது வந்து எரிச்சு போடுற கேப்பபிலிட்டி. இட்ஸ் ஃபுல்லாக லேசர் டெக்னாலஜி. அது அப்படிப்பட்ட டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிம சொப்பனமாகவே இந்த அரப் நேஷன்ஸ்க்கு இருக்குது. அதை தவிர மூணாவதாக சொல்லப்போனால் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ், மொசாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் டீம்
ரொம்ப ரொம்ப கேப்பபிளானது. எம்ஐ பிரிட்டிஷ் யூகேனுடைய MI5, யூஎஸ்னுடைய CIA, அவங்களோட நிற்கிற மாதிரி, கிட்டத்தட்ட அவங்களோட நிற்கிற மாதிரி இல்லை, சில காரியங்கள் அவங்களே மிஞ்சுற மாதிரி இன்டெலிஜென்ஸ் வந்து மொசாதுக்கு, இஸ்ரேலினுடைய மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ்க்கு இருக்கு. அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓவர். இப்போ மொசாத் எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் ஹைலி கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லை, அவங்க இப்போ அரப் நேஷன்ஸில் தான் இருக்கும் மொசாதுடைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்பைஸ் இருப்பாங்கன்னு நம்ம குறிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா நாடுகளும் இருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு எந்த நாடு நமக்கு விரோதமாக திரும்பும், எந்த நாடுடைய இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு அவங்க இன்னைக்கே கணித்து அந்த நாடுகளெல்லாம் வந்து அவங்களுடைய இன்ஃபில்ட்ரேஷன் நடத்தி வச்சுருக்காங்க. அன்அஃபிஷியலாக சொல்கிறேன், இப்போ ஒரு allied நேஷன் யூகே கூட வந்து இஸ்ரேலை வந்து 100% நம்புமான்னு கேட்டால் நம்பாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இஸ்ரேல் ஹேஸ் திஸ் ஹேபிட் ஆஃப் ஸ்பையிங் ஆன் தேர் ஓன் allied நேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸையே அவங்க ஸ்பை பண்ணுவாங்க. அது நல்லதான்னு கேட்டால் டிப்ளமேட்டிக்லி ஸ்பீக்கிங் நல்லதில்லை, ஆனால் தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங் அது செய்யணும். அது செஞ்சால் தான் இஸ்ரேல் என்ற சின்ன நாடு அது பூமியிலே இருக்கும். அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியில் அந்த இஸ்ரேல் என்ற சின்ன நேஷன் இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ தொடர்ந்து அந்த மாதிரி இஸ்ரேல் ஆஸ் அ நேஷன், இஃப் இட் ஹேஸ் டு எக்ஸிஸ்ட், இட் ஹேஸ் டு டூ சம்திங் அவுட் ஆஃப் தி ஆர்டினரி. மற்றவங்க நினைக்காத பண்ண முடியாத காரியங்களை இது பண்ணலாமா வேணாமன்ற அந்த சிந்தனையை தாண்டி அதை செஞ்சாதான் அவங்களுக்கு வந்து உயிரோடு நிற்க முடியும், ஜீவனோடு இருக்க முடியுன்ற ஒரு கட்டாயத்தினால அவங்க செய்கிற காரியங்களில் ஒன்று தான் ஸ்பையிங் ஆன் தேர் ஓன் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். நாலாவதா கடைசியாக ஒரு காரியம் சொல்லணும், அவங்களுடைய நியூக்ளியர் டிட்டரன்ஸ். இப்போ இஸ்ரேல் நேஷன் வந்து ஒரு நியூக்ளியர் பவரான்னு கேட்டிங்கன்னா ஆன் பேப்பர் இல்லை. அவங்க இது வரைக்கும் சொல்லலை நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கோம், எங்களுடைய மிசைல்ஸ் எல்லாம் நியூக்ளியர் டிப்டு அப்படின்லாம் அவங்க சொல்லலை. ஆனால் உலகத்தில் இருக்க சூப்பர் பவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், US knows, UK knows, Russia knows that Israel is a nuclear country. அவங்களுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. அவங்க எந்த நேரத்தில் வேணா, if they are pushed to a corner, they might use it என்ற ஒரு உண்மை அவங்களுடைய எல்லா நண்பர்கள் நாடுகளுக்கும் தெரியும், allied நேஷன்ஸ்க்கு எல்லாம் தெரியும், இது அரப் நேஷன்ஸ்க்கும் தெரியும். அதனாலேயே இஸ்ரேலை குறித்து ஒரு பயம் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நான் முதல்ல சொன்ன காரணத்துக்கு திரும்ப வரேன். இது உடன்படிக்கையின் உறவுல தேவனோடு கூட, ஜீவனோட தேவனோடு கூட இருக்கிற உடன்படிக்கையின் உறவுல இருந்து வர வல்லமை தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு இருக்கும் வல்லமை. அந்த உடன்படிக்கை ஜீவனோட தேவன் ஆபிரகாமோடு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் காத்து கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் நேஷன் அந்த உடன்படிக்கைக்கு தகுதி உள்ளதா, அருகதை உள்ள தேசமான்னு கேட்டிங்கன்னா அதில் டிபேட் பண்ணலாம். ஏன்னா இஸ்ரேல் இஸ் லைக் அஸ், லைக் மோஸ்ட் ஆஃப் அஸ், லைக் ஆல் ஆஃப் அஸ். வி ஆல் ஃபெயில் இல்லையா? நம்ம எல்லாம் தப்பு செய்கிறோம், பாவங்கள் செய்கிறோம். நம்ம யாருமே வந்து முற்றிலும் தேர்ந்தவர்கள் அல்ல, முற்றிலும் எப்போவுமே நன்மை மட்டும் செய்கிறவர்கள் அல்ல. நமக்குள்ளெல்லாம் பாவ சுபாவம் இருக்குது. இந்த இஸ்ரவேல் தேசத்துலேயும் அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இருக்காங்க. அவங்களுடைய தலைவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். அவங்களுடைய டிசிஷன்ஸ் மே பி ஃப்ளாட், அவங்களுடைய ரீசன்ஸ் மே பி கம்பெல்லிங், பட் அவங்க இந்த ரீசன்ஸ்னால எடுக்கிற தீர்மானங்கள் சில நேரங்களில் வந்து தப்பாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். இப்போ காசாவில் வந்து என்ன நடக்குதுன்றத குறித்து ரெண்டு விதமாக பேசலாம். ஒன்று, ஹமாஸை ஒடுக்கணும், ஹமாஸை கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து வெப்பனைஸ் பண்ணணும் அப்படின்றது இஸ்ரேலுடைய கட்டாயம். இஸ்ரேலுடைய கட்டாயம், உலக நாடுகளுடைய கட்டாயம். ஆனால் அதையும் தாண்டி இப்போ ஹமாஸுடைய கூற்று என்னன்னா, இஸ்ரேல் ரொம்ப அநியாயங்கள் பண்ணுது, பச்சளம் குழந்தைகள் அங்கே வந்து கொல்லப்படுகிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எல்லா வாரம் இருக்கிற ஒரு காரியம். இதெல்லாம் வந்து கோலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யுத்தத்தில் நல்லவர்களாக பார்த்து காப்பாற்ற முடியாது, கெட்டவர்களை மட்டும் போய் அழிக்க முடியாது. அப்போது கொலாட்ரல் டேமேஜ் எல்லா வார்ஸ்லையும் இருக்குது. இப்போ காசாவில் மட்டும் எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஸோ இதெல்லாம் தாண்டி
இஸ்ரவேல் இப்போ ஒரு பெரிய சூப்பர் பவர், ஒரு வல்லரசாக இருக்கிறதுனுடைய காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜீவனுள்ள தேவனோடு கூட இருக்கிற அவங்களுடைய உடன்படிக்கை. இப்போ கிறிஸ்தவர்களான நாம இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும் பொழுது, இஸ்ரவேல் தவறு செய்யாமல் இருக்க ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடும் என்று நாம ஜெபிக்கணும். எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே. நம்ம எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபிக்கும் பொழுதே இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, எதிரிகளுடைய டாக்டிக்ஸை வெல்லும் ஞானம் அவங்களுக்கு இருக்கணும். they should always be 10 steps ahead of their enemy nations அப்படின்னு நம்ம கேட்டு அவர்களுக்காக, அவங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். இது எல்லா விசுவாசிகளும் எல்லா கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.